வணக்கம். முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் குமரி ஒற்றுமை இயக்கம் சார்பில் கடலோர பகுதியில் கடலோர சட்டங்களை மீறி அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு கோபுரம் அமைக்கவும், மறைந்த தலைவர்களுக்கு சிலை அமைப்பதற்கான கோரிக்கையை நிராகரிக்க கோரி தமிழக அரசிற்கு நீதியரசர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிகழ்வில் இடலை எம்.கை. சாகுல், குமரி ஒற்றுமை இயக்கம் பைரோஸ் காஜா, இந்திய தேசிய லீக் கட்சி யாசர் அரபாத், சமூக ஆர்வலர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். அதாவது கன்னியாகுமரி கடற்கரை முக்கிய சுற்றுலா தலமாக இருக்குது. அங்கே சிலை வைப்பதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவித்து நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க. அதோட காரணம் என்ன? கடலோர சட்டங்கள் என்பது தனியாக இருக்கிறது. அது கடலில் இருக்கக்கூடிய கடல் வாழ்வு, அதாவது அங்கே உள்ள வளங்கள் திருடப்படுகின்ற ஒரு சூழல் பல ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கு. இதனிடையில் காமராஜருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க. எங்களுக்கு அதில் எங்களுக்கு வேறு விருப்பு ஒன்றும் கிடையாது. வெறுப்பும் கிடையாது, விருப்பும் கிடையாது. காரணம், இங்கே கிட்டத்தட்ட 3.25 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. 5 ஆண்டு காலம் இந்த எம்பி இங்கே எம்பியாக இருந்தாச்சு. மீண்டும் 5 ஆண்டு காலம் மீண்டும் அவர் போயிருக்கிறார், எம்பிஆய் மாறி போயிருக்கிறார். நம்முடைய எல்லாருடைய உழைப்பில் அவர் எம்பி ஆகியிருக்கிறார். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமும் சரி, இப்பொழுது அவர் துவங்கி இருக்கிற 6வது ஆண்டானாலும் சரி, இதுவரையிலேயும் குமரி மாவட்ட வளர்ச்சிக்கென்று எந்த ஒரு பணியும் அவர் செய்ததாக என்னுடைய அறிவில் இல்லை. நான் பல ஆண்டுகளாக அது கவனித்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த குமரி மாவட்டத்தினுடைய இளைஞர்களை கருத்தில் அவர் எடுக்கவில்லை. ஒரு சிலை வைத்த உடனே அங்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும், தொழில் வளங்கள் உருவாகும் என்றால், வள்ளுவர் சிலை வைத்த பிறகு அது இன்னும் எந்த ஒரு தொழில் வளங்கள் உருவானதாக நம்ம கேட்கல, காணவும் இல்லை. ஆனால் வள்ளுவர் சிலை முக்கியம். காமராஜர் சிலை வேண்டுமென்றால் வள்ளுவர் சிலையிலே காமராஜருடைய தத்துவங்கள் அங்கே போயாச்சு, அம்பேத்கருடைய தத்துவம் போயாச்சு, இன்னும் பெரியார் தத்துவம் போயாச்சு, முத்துக்குட்டி ஐயாவுடைய தத்துவம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கியாச்சு. இனி ஒரு சிலை கடலில் வர அந்த இதுக்கு தேவையில்லை என்பது எங்களுடைய கருத்து. நாங்கள் பதிவு பண்ணுறோம். அது மட்டுமல்ல, பெரியார், காமராஜர் இவங்க எல்லாம் வள்ளுவருடைய தத்துவத்தின்படி வந்தவங்க தான். இனி ஒரு தனியாக ஒரு சாதி ஒரு சிலையோ அல்ல ஒரு மத சிலையோ இனி அங்கே வரக்கூடாது. வந்தால் கடலோரம் பாதிக்கப்படும். கடலோர சட்டங்களை அது மீறுவதாக இருக்கிறது. இது எங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கை. இன்னும் காமராஜருக்கு எத்தனையோ மணிமண்டபங்கள் எல்லாம் இங்கே கட்டியிருக்காங்க. அது ஒன்றும் சரியாக சீரமைக்கப்படலை. அது கன்னியாகுமரியிலே சிறப்பான ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அங்கே நாயும் பூனையும் இன்னும் அந்த விலங்குகள் தான் உள்ளே இருக்குது. ஆனால் காந்தி மண்டபத்தை சிறப்பாக அது என்ன செய்கிறது, அது சுத்தப்படுத்தப்படுது, பராமரிக்கப்படுது. ஆனால் காமராஜர் மண்டபத்தை அது அவங்க சரியாக பராமரிக்கலை. என்னன்னு தெரியலை. அது விஜய் வசந்த் அவருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை அவருடைய நாலேஜுக்கு நான் இதை கொண்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே குமரி மாவட்டத்தில் சுற்றுலாத்தலமாகிய மாத்தூர் தொட்டிப்பாளையம் இருக்கிறது. அங்கே ஒரு சிலை வைப்பதற்கும் ஒரு மண்டபம் அவருடைய காமராஜர் பெயரில் ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு பலமுறை இங்கே மனு கொடுத்துருக்கு. இதுவரை அதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. கடந்த 2014 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு கனிமொழி அவர்கள் மாத்தூரில் வந்த பொழுது நான் மனு கொடுத்தேன். இங்கு ஒரு பெரியாருக்கும் ஒரு காமராஜருக்கும் ஒரு மணிமண்டபமோ அல்லது ஒரு சிலையோ வையுங்கள், காமராஜரை அரசியலை கொண்டு வந்த பெரியாருக்கும் சேர்த்து ஒரு சின்ன சிலையை வையுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்தேன். அதுக்கு இதுவரை எங்களுக்கு பதில் இல்லை. இனி முக்கடல் சங்கமிக்கும் லட்சோப மக்கள் வாழக்கூடிய இடத்துல இனி மீண்டும் ஒரு சிலையை கொண்டு வைக்கிறான்னா, இனி அடுத்த சிலை யாருக்கு வைப்பாங்கன்னு உள்ளது எங்களுக்கு தெரியும். அதனால் இனிமேல் அங்கே அந்த கடலோர பகுதியிலே கடல் சட்டங்களுக்கு மீறி அங்கே எந்த ஒரு சிலையுமோ கட்டுமான இதுகளோ அங்கே வரக்கூடாது. பக்கத்தில் அது மாதிரி ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்குது. அந்த பகவதி அம்மன் கோயிலே 10 கோடி ரூபா மதிப்பில் 120 அடி உயரம் கொண்ட அந்த பகவதி அம்மன் வடக்கு வாசலில் ஒரு ராஜகோபுரம் கட்டுவதற்கு நிபுணர் குழுவை வைத்து அவங்க தரவிறக்கம் பண்ணி ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஆனால் மக்களிடத்தில் இதுவரையிலையும் எந்த ஒரு கலந்தாய்வோ அவங்களிடத்தில் எந்த ஒரு ஆலோசனையோ கேட்காமல் இருந்துவிட்டு இவர்கள் இதை கெட்ட பார்க்குறாங்க. இது கெட்டக்கூடாது, இது மக்களுக்கு செயல்பாட்டிற்கு உள்ளதல்ல, இது பார்ப்பனியத்திற்கும் இது முதலாளி வர்க்கத்துக்கு தான் உதவுமே தவிர வேறு ஏழை எளிய தொழிலாளர்களுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ இது பத்தாது, இது தகாது, இது தேவையமற்றது. ஆகவே தான் நம்ம இதை சொல்கிறோம். இந்த சிலை வைப்பதனால்
மேற்கொண்டும் மற்றவர்களும் சிலை வைக்க வாய்ப்பு உள்ளதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம். இதனால சமூக ஒற்றுமை குலையும்னு நினைக்கிறீங்களா? அதனால் ஒன்றும் சமூக ஒற்றுமை குலையாது. சிலை வைக்கிறதுனால சமூக ஒற்றுமை குலையாது. பொருளாதாரம் சீரழியும். சிலை வைப்பதால் பொருளாதாரம் சீரழியும். கடந்த நம்முடைய பாரத பிரதமர் இங்கே வந்து தியாகம் பண்ண வந்தார். அந்த டைமில் 4 நாள் அந்த ஏரியாவில் உள்ள கடைகள் எல்லாத்தையும் மூடினாங்க. மூடினதில் கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே உள்ள வியாபாரம் முடங்கி அந்த வியாபாரிகளுக்கு நஷ்டம் அளிச்சிருக்கு. அது இந்த பிரதமர் கொடுத்தாரா? கொடுக்கவே இல்லை. சிலை அமைப்பதற்கான நிதியை கொண்டு காமராஜர் பேரில் நீங்கள் வந்து இளைஞர் நலத்திட்டங்களை பண்ணுறதுக்காக கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஆமாம். அது என்ன மாதிரி நீங்கள் கோரிக்கையாக கொடுக்குறீங்க? கோரிக்கைக்குன்னா ரப்பர் ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதன்மையான தொழில் வந்து ரப்பர் ஃபேக்ட்ரி. 2வது தனிப்பட்ட விவசாயங்கள் இருக்குது. இவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து இந்த விவசாயங்களை உணவு பற்றாக்குறை நீக்கலாமே. இப்போ இங்கே வந்து என்னென்னா அதிவிரைவு உணவுகளை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அதிவிரைவு உணவு எல்லாமே வட இந்தியாவிலிருந்து வரக்கூடியது. இங்கே விவசாய மக்களுடைய விவசாய பொருட்கள் விலை உயர்த்த முடியாமலும் இன்னும் அதற்கு ஒரு மதிப்பளிக்க முடியாமலும் இருக்கிறது. அப்போ இங்கே உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவாச்சு? இனி அவங்க சிலை வச்சா கூட இங்கே உள்ளவங்களை வச்சு அவங்க பண்ண மாட்டாங்க. வட இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து டெண்டர் போட்டு அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இங்கே உள்ள மக்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு பயனும் கிடையாது. இது நீங்கள் அளித்த கோரிக்கையின் மீது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு பதில் அளித்திருக்கிறாரா? பதில் தந்திருக்காரு. பதில் தந்திருக்கிறாரு. நாங்கள் தகுந்த துறைக்கு நாங்கள் கொடுத்து இதுக்கு நல்ல பதிலாக கொண்டு வரோம். உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்கிறோம். இது நல்ல கோரிக்கை தான் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் சுற்றளவு சாலைகள் வந்து பழுதடைஞ்சு சாலை வசதி இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஒரு ஒதுக்கீடு பண்ணலாம். முன்னாடி இருந்த மதிப்பிற்குரிய டென்னிஸ் எம்பி அவர்கள் இருக்கும்போது எங்களுடைய திருவட்டார் அது ஒரு ஃபேக்ட்ரி, அதாவது 20,000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு ஃபேக்ட்ரி, ரப்பர் ஃபேக்ட்ரி தரோம் அப்படின்னாரு. அவரும் போயாச்சு. எதுவும் இங்கே கிடையாது. தொழில் வளத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக தான் உங்களை நாங்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அது உங்களுடைய கம்பெனி சார்பில் உள்ள தொழிலை மட்டும் நீங்கள் உருவாக்கினா போகாது. அரசு சார்பில் உள்ள தொழில் வளங்களை உருவாக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இனி அடுத்த கட்டம் உங்களுக்கு என்ன உண்டு, இங்கே ஒரு வாழ்வாதாரம் உண்டு. இல்லைன்னா நாங்கள் தேர்தலில் உங்களை புறக்கணிப்பதற்கு நாங்கள் தயார். எங்களுக்கு இந்த சாதியோ மதமோ பற்றிய அந்த சிலைகளும் அந்த வழிபாடுகளையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரில்லை. இது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த கோரிக்கை வந்து நீங்கள் உங்கள் அமைப்பு ரீதியாக கொடுத்துருக்கீங்களா, இல்லை பல அமைப்புகளின் கூட்டமைப்பின் சார்பாக? இல்லை, அமைப்புன்னா குமரி ஒற்றுமை இயக்கம் சார்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதில் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்துருக்காங்க. இன்னும் இதற்கு ஒரு நல்ல முடிவு வந்தாச்சுன்னா நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம். நல்ல முடிவு வரலைன்னா தொடர்ந்து இதனுடைய போராட்டங்களை எடுக்கிறதுக்கு தயார். நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.